ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஃபோர்த் யூனிட்ல இருக்கிற ஆடர்ன்ற டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆடரில் வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். லோ ஸ்பீட், மாட்ரேட் ஸ்பீட் அண்ட் தென் ஹை ஸ்பீட். ஃபர்ஸ்ட் திங் வந்து லோ ஸ்பீட் ஆடரை பற்றி பார்க்குறோம். லோ ஸ்பீட் ஆடர்னா த எக்ஸாம்பிள் ஃபார் லோ ஸ்பீட் ஆடர் வந்து ரிப்பிள் கேரி ஆடர். ஸோ என்ன பர்பஸ்க்காக ரிப்பிள் கேரி ஆடரை வந்து வி ஷுட் பி கால்ட் இட் ஆஸ் அன் லோ ஸ்பீட் ஆடர்னா where the speed is limited by rippling effect in the carry chain but area is minimal. It means that என்னன்னா சின்ன ஏரியாவாக தான் இருக்கும், பட் அதோட ஸ்பீடு வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதோட ஸ்பீடு வந்து லிமிட் பண்ணிடுறாங்க கேரி மூலமாக ரிப்ளிங் நடக்கிறதால தான். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா the ripple carry adder area is O of n and delay is also O of n. n is nothing but operand size in bit. அதாவது எத்தனை பிட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 4 bit triple carry adderனா அந்த இடத்துல என்னன்ற டேர்ம்ஸ் வந்து 4ன்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா அதோட பிளாக் டயக்ராம். ஸோ திஸ் இஸ் த பிளாக் டயக்ராம். ரிப்பிள் கேரி ஆடர் ஒரு 4 bit triple carry adder நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 4 bit triple carry adderல 4 full adders யூஸ் பண்ணியிருப்போம். The input for full adder, we know that 2 inputs and then 2 outputs. That is, sorry, full adder சொல்லும் போது 3 inputs and 2 output. I am named it as an என்னென்ன inputs நேம் பண்ணியிருக்கேன்னா A, B. அது வந்து காமனாக மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ A0, B0, A1, B1, A2, B2, A3, B3. 4 full adder இன்புட் ப்ளஸ் அடிஷ்னலாக சி நத்திங் பட் நம்மளோட கேரி இன்புட் வந்து சி இன்னுன்றது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆடரோட இன்புட்டு. இதோட அவுட்புட் C1 வந்து செகண்ட் ஃபுல் ஆடருக்கு இன்புட்டாக கொடுத்துட்றோம். அதே மாதிரி செகண்ட் ஃபுல் ஆடரோட C2 வந்து தேர்ட் ஃபுல் ஆடருக்கு இன்புட்டாக கொடுத்துட்றோம். தேர்ட் ஃபுல் ஆடரோட C3 வந்து ஃபோர்த் ஃபுல் ஆடருக்கு இன்புட்டாக கொடுத்துட்றோம். அப்போது சின்ற டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் சி இன்னுன்றது நம்மளோட இன்புட், சி அவுட்ன்றது நம்மளோட கேரி அவுட்புட். Apart from that, the one more output is sum. First full adder 0 ஓட வேல்யூ வந்து sum 0, செகண்ட் ஒன் வந்து sum of 1, தேர்ட் ஒன் வந்து sum of 2, ஃபோர்த் ஒன் வந்து sum of 3. இதோட ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பிளாக்கோட ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆடரோட இன்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் செகண்ட் ஒன் ப்ராசஸ் ஆகும். இதோட அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் இது ப்ராசஸ் ஆகும். இதோட அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் இது ப்ராசஸ் ஆகும். இது ப்ராசஸ் ஆனால் தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போது என்னோட ஃபைனல் அவுட்புட்டான சம்மும் கேரியும் நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற இன்புட்டை நான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். இதனால் வி ஷுட் பி சே இட் அஸ் அன் ஸ்லோ ஆர் ரிப்பிள் கேரி ஆடர்னு சொல்லியிருப்போம். நம்மளோட ரிப்பிளிங் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல அக்யூர் ஆகும். ஓகேவா? ஸோ one full adder is responsible for the addition of 2 binary bit at any stage of the ripple carry. The ripple carry of one stage is fed directly to the carry in of the next stage, even though this is a simple adder and can be used to add unrestricted bit length number. It is however not very efficient when large bit numbers are used. But it is one of the most serious drawbacks. என்னன்னு பார்த்தீங்கன்னா the adder is that have the delay increases linearly with the bit length. எவ்வளோ இன்புட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட டிலேவும் இன்க்ரீஸ் ஆகும். The worst case delay of ripple carry adder is when a carry signal transitions ripples through all stages of the adder chain from the least significant bit to most significant bit, which is approximately calculated as an T is equal to n-1 TC plus TS. நம்மளோட டிலேயோட கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா என்னன்னா T is equal to n-1 carry time plus setup time. It should be called as where TC is the delay through the carry stage and TS is the delay to the compute the sum stage. And next thing வந்து advantages of ripple carry adder. The circuit realization is very simple, where it should consume less power and have the compact layout. It means that we are utilizing the smaller chip. But the disadvantage of ripple carry adder is the carry bit may have to propagate from LSB to MSB. So the worst case delay of n bit adder is 2n gate delay. So இந்த இடத்துல பாருங்க,
நான் யூஸ் பண்ணுறது n பிட் ஆடரு, பட் என்னோட டிலே என்னவாகுது 2n ஆகுது. இட் மீன்ஸ் தட் ஒரு பிட் ஆடர் யூஸ் பண்ணனா அந்த இடத்துல எனக்கு 2 டிலேஸ் அக்யூர் ஆகுன்ற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து the delay of ripple carry adder is linearly proportional to n. n is nothing but number of bits. எத்தனை பிட்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு இந்த டிலேவும் பேரலா இன்க்ரீஸ் ஆகும். அதனால the performance of ripple carry adder is limited when n grow bigger. Okay, so we called it as a ripple carry adder is the example for the low speed adder. Thank you.